இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் ரம்ஜான் ஸ்பெஷலா நேத்து அப்லோட் பண்ண ஒரு வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இர்ஃபான் அவர்களை பல பேர் ரொம்பவே மோசமாகவும் கேவலமாகவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல ஃபுட் ஓரியன்டான வீடியோஸ் போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கவர் தான் இர்ஃபான் அவர்கள். இவருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் இர்ஃபான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்துட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதை விட அதிகமா அவருக்கு ஹேட்டர்ஸ் ஆனது உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் அவர் பண்ற சில விஷயங்கள் மட்டும்தான். அந்த வகையில நேத்து ரம்ஜான் ஸ்பெஷலா சில ஏழை மக்களுக்கு இர்ஃபான் அவர்கள் அவருடைய ஒய்ஃபோட உதவி பண்ண கார்ல போயிருந்தாரு. அங்க அவர் அந்த பொருட்களை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கும் போது சில ஏழை மக்கள் காருக்குள்ள கையை விட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இர்ஃபான் அவர்கள் ரொம்பவே கோபமாகவும் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்துக்கு சில காமெடியான பிஜிஎம் போட்டதை ரசிகர்கள் யாராலுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இதனால இப்போ இர்ஃபான் மற்றும் அவங்களுடைய மனைவிய பல ரசிகர்கள் ரொம்பவே கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கிற விதமா யூடியூபோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான விஜய் பார்வதி அவர்கள் இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தான் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுவாரு. இவர்கிட்ட நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீ உன்னோட ஒய்ஃபை அவ்வளோ பாதுகாக்கிறவனா இருந்தா இந்த மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிக்கு அவங்களை நீ வெளியே கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இந்த புது பணக்காரவங்க மட்டும்தான் தான் கிட்ட பணம் இருக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு பண்ற கூத்தெல்லாம் பார்க்கும்போது சகிக்கல. இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது தான் இவங்க எவ்வளோ கேவலமானவங்க, இவங்க எவ்வளோ சீப்பானவங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தப்பானவங்கள தான் அதிகமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நாடு நாசமா போகட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, யப்பா இவங்க பண்ற கூத்து இருக்கு. தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமா போக வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் விஜய் பார்வதி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றியும் இர்ஃபான் அவர்கள் அப்படி நடந்துக்கிட்டதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.